எப்படியோ ஒர்க்லாம் முடிச்சாச்சு, இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதான். இல்ல லில்லி, வீட்டுக்கா போற? ஆமா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி வாழ போல நம்ம 2 பேரும் சேர்ந்து. இல்ல லில்லி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பாறை இருக்குல்ல, பெரிய பாறை, அந்த பாறைக்கு அந்தான ஒரு பழைய காலத்து கூடு இருக்குலே, அதுல பேய் பிசாசுலாம் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க யாரும் அங்க போறதே இல்ல தெரியுமாலே. என்ன சுப்பு சொல்ற? பேய் பிசாசுலாம் இல்ல சுப்பு, நீ ஏன் பயந்துற? நிஜமாதானே சொல்றேன். அது ரத்த காட்டேன்னு சொல்றாங்க, பேயின்னு சொல்றாங்க, பிசாசுன்னு சொல்றாங்க. அந்த பொந்து மாதிரி இருக்குல்ல, அந்த பாறைக்கு அந்தான போனோன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய பொந்து மாதிரி வருலே, அதுக்குள்ளதான் அது இருக்குதான். நாங்க யாரும் ஊர் பக்கம் இருந்து அங்க போறதே இல்லலே சுப்பு. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, யாராவது சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க சுப்பு. சரி வா நம்ம போலாம். பாடா, ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்து தூங்கலாம். ஆ, ஆ, ஆ. இது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, பேய் மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு? லில்லி, லில்லி, எதுக்கு இப்படி கத்துற? நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்? நீ வீட்ல தான் இருக்க, எதுக்கு இப்படி கத்துற? பாஸ், என்ன பேய் பிடிச்சு கொள்ளிருச்சு பாஸ். வித்தியாசமா இருக்கு பாஸ், உருவெல்லாம். எதையாவது நினைச்சுக்கிட்டு பேய் பிசாச பத்தியே நினைச்சிட்டு தூங்கி இருப்ப, அதான் கனவுல வந்துருச்சு. லில்லி, நீ கனவு எது கண்டிருப்ப? நம்ம வீட்ல தான் இருக்கோம், நம்ம சேஃபா தான் இருக்கோம், நீ பயந்துக்காத. நிஜமாலுமே நான் வீட்ல தான் இருக்கிறேனா? ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். அப்போ கனவா? லில்லி பர்த் ஸ்டோரி. மை கல்ச்சர்.